உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாப்பிள்ள தலையில அடிபட்டு இருக்கு? எப்படி அடிபட்டுச்சு? எப்படி அடிபட்டுச்சு மாப்ள? வாங்க தம்பி, தலையில எப்படி அடிபட்டுச்சு? எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சு இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்களா? நாங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கல மாப்ள. என்ன நடந்துச்சு மாப்ள? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதுமா, நிறுத்துங்க. நானா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோபத்துல வந்திருக்கேன். தீபா வச்சு என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவங்களும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பல்லவி பேர்ல பாடிட்டு இருக்கிறது தீபா தானே? தீபாக்கு பாட தெரியுன்ற விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? நான் பல்லவி யாருன்னு தேடிட்டு இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் உண்மையை சொல்லாம மறைச்சிங்க? இந்த வீட்டுல சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தீபா தான் பல்லவின்ற உண்மையை மறைச்சு என்னை ஏமாத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு உண்மையா நேர்மையா இருந்தேன். உங்ககிட்ட ஏன் அந்த நேர்மை கொஞ்சம் கூட இல்ல? உங்க குடும்பத்து மேல நான் வச்சிருந்த மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. ஐயோ மாப்ள, மாப்பிள்ள என்னங்க? மாப்பிள்ள கொஞ்சம் நில்லுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உங்க வீட்டுல இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். மாப்ள, ஐயோ மாப்ள, மாப்ள. மாப்ள. ஒரு நிமிஷம். உங்க கோபம் நியாயமானதா மாப்பிள்ள. உங்க மனசை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பல்லவி தான் தீபாங்கிற உண்மைய நாங்க உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்பு தான். அதுக்காக குடும்பத்தோட உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிச்சிருங்க. பல்லவி தான் தீபாங்கிற உண்மைய உங்ககிட்ட நாங்க சொல்லாம மறைச்சு அதனால ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் தீபா பண்ண சத்தியம்தான் மாப்பிள்ள. ஆமா மாப்ள, உங்களை ஏமாத்தணும், நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு மனசளவுல கூட நாங்க யாருமே நினைச்சதில்ல மாப்ள. தீபாவும் மனசுல வேதனையை சுமந்துட்டு தான் இருக்கா. தீபா விஷயத்துல என்ன நடந்தது, ஏன் நாங்க உண்மையை மறைச்சோம்னு நடந்ததை ஒண்ணு விடாம உங்ககிட்ட நாங்க சொல்லிடுறோம் மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்து தீபாவுக்கு பாட்டுனா உசுறு. கேட்கிறவங்க மனசை உருக வச்சு மெய் மறக்க வைக்கிற குரல் அவளுக்கு. ஒருவேளை தீபா எங்க வீட்டுல வந்து பிறக்காம வசதியான வீட்டுல பிறந்திருந்தா பெரிய படகி ஆகியிருப்பா. அவளுடைய துரதிர்ஷ்டம் எங்க துரதிர்ஷ்டம் அவளுடைய அதிர்ஷ்டத்தை பறிச்சிருச்சு. அந்த பல்லவி யார் மாப்ள? தீபா தாண்ட அந்த பல்லவியே.
என்ன மாப்பிள்ள சொல்ற? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற தீபா தான் பல்லவியா? தீபா தான் பல்லவி. தீபா தான் பல்லவின்ற உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல மாப்பிள்ள. இத்தனை நாளா நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தீபா தான் பல்லவிங்கிற உண்மையை எதுக்கு உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்? தீபாவை பத்தி இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்டா. என்ன விஷயம் மாப்பிள்ள? தீபா நம்ம ஆபீஸோட ஸ்டாஃப் மட்டும் இல்ல, என்னோட ஒய்ஃபும். என்ன மாப்பிள்ள சொல்ற? தீபா உன்னோட ஒய்ஃபா? ஆமாண்டா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள. தீபா உன்னோட ஒய்ஃபுங்கிற போது பல்லவி தாங்கிற உண்மையை நேரடியா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக இப்படி மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க? அவங்களோட சிச்சுவேஷன் தான்டா அதுக்கு காரணம். எங்க என்கிட்ட உண்மையை சொன்னா நான் கோவப்பட்டு அவங்கள வெறுத்துருவணுன்ற பயத்துல தான் அவங்க எதையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தீபா தான் பல்லவின்னு எனக்கு தெரிஞ்ச நேரத்தில் சிதம்பரம் சொன்ன மாதிரி நான் உடஞ்சு போனது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் நான் தீபாவோட வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கேட்டேன். அவங்க தீபாவோட சிச்சுவேஷன் எடுத்து சொல்லும்போது எனக்கு தீபாவோட நிலைமை புரிஞ்சுது. மனசளவில் அவங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ எனக்கு புரியுது. உனக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. உன்ன மாதிரி ஒய்ஃப் மனசை புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரம். நீ தீபாவை புரிஞ்சுக்கிட்ட ஓகே. ஆனா தீபா தான் பல்லவிங்கிற உண்மை உன் வீட்டுக்கு தெரியும் போது உன் வீட்டில் இருக்கிறவங்க தீபா இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டதா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாரும் உன்ன மாதிரியே தீபாவை புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல? இப்போ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்ட நடந்துக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த விஷயத்தை மறைச்சிட்டே இருக்க முடியும்? அதான் தீபாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த உண்மையை எல்லார்கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியுது மாப்பிள்ள. இல்லடா, தீபா இதுக்கப்புறமும் பல்லவின்ற உண்மையை மறைச்சிக்கிட்டு மனசெலவில் கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. இனிமேல் அது தீபா ஃப்ரீயா இருக்கட்டும். ஆனா உண்மையை சொன்னா உன் வீட்டு ஆளுங்க தீபாவை தப்பா பேசுவாங்கல்ல. அப்ப தீபா மனசு வேதனைப்படாதா? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் தானே. வலிக்குன்றதுக்காக சர்ஜரி பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்புறம் நோய் எப்போ நல்லா ஆகும்? குணமாகணும்னா வலியை தாங்கி தான் ஆகணும். இது எல்லாமே தீபாவோட நல்லதுக்காக தான். நீ எதையுமே நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்ப. எல்லாமே நல்லதா நடக்கும் மாப்ள. எல்லாம் சரியாயிடும். பாப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.